பிசினாரி மனைவி. அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ரொம்ப அழகான ஒரு கிராமம். பேரு சாந்திபுரம். சுத்தி பச்சை பசேல்னு இருக்கிற வயல், வயலை சுத்தி இருக்கிற அந்த தென்னை மரங்க, வயலை ஒட்டி ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த கால்வாய் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஊர்ல தான் ராமையா அப்படிங்கிற ஒரு ஏழை விவசாயி இருந்தான். ராமையா அப்படின்னா விவசாயி மட்டும் கிடையாது, அந்த ஊர்ல இருக்கிற ஜமீன்தாருக்கு அவன் நெருங்கிய சொந்தம். அதையும் தாண்டி அவன் அவருக்கு உயிர் நண்பன். அன்னைக்கு சாயந்தர நேரம் சூரியன் மறையும் போது ராமையா கஷ்டப்பட்ட வயல்ல வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். அவனுடைய மனைவியான கனகா சமையல் அறையில ஒரு விளக்கு கூட ஏத்தி வைக்காம இருட்டிலேயே அரிசியில இருந்த நெல்லை பொறுக்கிக்கிட்டு இருந்தா. கனகா, இன்னைக்கு 3 ஏக்கர் வயலை உழ வேண்டியதா போயிடுச்சு. நானும் ரொம்ப சோர்வாயிட்டேன், மாடுங்களும் ரொம்ப சோர்வாயிடுச்சுங்க. மதியமும் சரியா சாப்பாடு சாப்பிடல. எதனா சமைச்சிருக்கியா? வயிறெல்லாம் பசியில வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி இருந்தா கூட. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னுக்கிட்டு. இப்பெல்லாம் அரிசியோட விலை ஆகாயத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? 1 லிட்டர் எண்ணெய் வாங்கணும்னாலும் கூட அதுக்கு நீங்க கொண்டு வர சம்பளம் பத்த மாட்டேங்குது. பருப்பு விலைய கேட்டா என் இதய துடிப்பே நின்னுடு போல. உங்களுக்காக தானே நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றேன். இப்போ சுடுதண்ணி எதுக்கு? விறகு வீணாதான் போகும், பச்சை தண்ணி இருக்கும், குடிங்க. ஏன் கனகா, ஒரு மாசத்துக்கு தேவையான 3 மூட்டை அரிசியா ஐயா நமக்கு தராரு. கை நிறைய சம்பளமும் கொடுக்கறாரு. நமக்கு இன்னும் குழந்தைங்களும் இல்லை. இருக்கிறது நம்ம 2 பேரும் தான். நாம சாப்பிடாம எதுக்காக இப்படி அரைகுறை வயிறோடு இருக்கணும்? வயசான காலத்துல நான் விரும்புறத சாப்பிட முடியுமா? அப்ப மெல்றதுக்கு பலமான பல்லும் இருக்காது, ஜீரணம் பண்ண சக்தியும் இருக்காது. இந்த வயசுல தானே சாப்பிட முடியும். சும்மா இருங்க. இப்பவே சாப்பிட்டுட்டா நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? வயசான காலத்துல உழைக்க முடியாது. அப்ப நம்ம உடம்புக்கு ஏதாவதுன்னா யாருக்கிட்டையாவது பணம் கேட்பீங்களா? பக்கத்து வீட்டு ராஜம்மாவோட புள்ள அந்த நிலைமையில தான் இருக்காரு. இந்தாங்க, இந்த கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு படுங்க. விளக்கு பத்த வைக்காதீங்க, எண்ணெய் வீணா போயிடும். பொண்டாட்டி கொடுத்த அந்த கஞ்சி தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு ராமையா பாவம் கண்ணுல கண்ணீரோட வீட்டுக்கு வெளியில கைத்து கட்டல படுத்துக்கிட்டான். அவனுக்கு பயங்கரமா பசி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. உடம்பெல்லாம் அசதியாவும் இருந்துச்சு. வயிறார சாப்பிடலங்கிறதுனால அவனுக்கு தூக்கமும் வரல. பசி ஒரு பக்கம், பொண்டாட்டியோட குணம் ஒரு பக்கம், ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிச்சான். ராத்திரி 10 மணி இருக்கும். ஊரே அமைதியா இருக்கும்போது கனகா மெதுவா உள்ளிருந்து வெளியில வந்து கட்டிலுக்கு பக்கத்துல உக்காந்தா. என்னங்க, இன்னுமா தூங்கல? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வேற என்ன விசேஷம்? என்ன விசேஷம் இருக்க போகுது? வயதுக்கு சரியா சாப்பாடு கூட போட மாட்டேங்கிற, பசியில தூக்கமும் வர மாட்டேங்குது. இப்ப எதுக்கு வந்து உக்காந்து பேசிக்கிட்டு இருக்க? நீ இப்படியே இருந்துக்கோ, நான் இந்த பசியாலேயே சாகறேன். வர வர நீ கொடுக்கற கஞ்சிக்கும் இந்த மண்ணுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. சரி சரி, கோவப்படாதீங்க. நாளைக்கு காலையில உங்களுக்கு நிச்சயமா சமைச்சு கொடுக்குறேன். சுட சுட சாப்பாடு செஞ்சு கூட துவையிலும் அரைச்சி கொடுக்குறேன். வயிறார சாப்பிட்டுட்டு வயலுக்கு போங்க. ஜமீன்தாரோட வயல்லையும் வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு வாங்க. அவருக்கு தான் உங்க மேல பாசம் அதிகமாச்சே, கூட ஏதாவது சேர்த்து கொடுப்பாரான்னு பாருங்க. உண்மையாவா கனகா? நாளைக்காவது எனக்கு சாப்பாடு போடுவியா? ஏமாத்த மாட்டல்ல? அட ஆமாங்க, நிச்சயமா சமைச்சு கொடுக்குறேன். இப்ப தூங்குங்க. சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில கனகா எழுந்திருச்சு அடுப்பு பத்த வச்சு சமைக்க ஆரம்பிச்சா. அப்போ அதை பார்த்து ராமையா, இன்னைக்கு என் பொண்டாட்டி மாறி இருக்கா போல அப்படின்னு மனசுல சந்தோஷப்பட்டான். சமையல் அறையில இருந்து புகை வர்றத பார்த்து அவனும் உற்சாகமா குளிச்சு முடிச்சிட்டு வயலுக்கு வேலைக்கே கிளம்புனான். ராமையா கிளம்புனதும் கனகா ஒரு டப்பால சாப்பாடு கட்டி அதுக்கு மேல ஒரு துணியை போட்டு முடிச்சு போட்டு கொடுத்தா. ஏங்க, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுத்துருக்கேன். மதியம் வயல்ல உட்காந்து வயிறார சாப்பிடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க மறக்கவே கூடாது. நான் உங்களுக்காக கொடுத்ததை யாருக்கும் கொடுக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு பத்தாது. யாராவது கேட்டா தீந்துடுச்சுன்னு சொல்லுங்க. உண்மையாவா கனகா? என்னால இதை கொஞ்சம் கூட நம்பவே முடியல. நேத்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் உன்னை திட்டிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. இன்னைக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் இப்ப வேலைக்கு கிளம்புறேன். ராமையா ரொம்பவும் உற்சாகமா வயல்ல இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு மதியம் வயிறார சாப்பாடு சாப்பிட போற அப்படிங்கிற சந்தோஷம் அவனுக்கு 2 மடங்கு பலம் கொடுத்துச்சு. சரியா சாப்பாடு நேரம் வரும்போது அவன் வேர்வையை தொடச்சுக்கிட்டு முகம் கழுவிக்கிட்டு அவன் சாப்பிட்றதுக்காக வந்தான். அவன் அந்த துணியோட முடிச்சு கழட்டி டப்பாவை திறந்து பார்த்தான். ஆனா மூடிய திறந்ததும் ராமையாவோட இதயம் ஒரு நிமிஷம் நின்ன மாதிரி ஆயிடுச்சு. டப்பா நிறைய சாப்பாடு இருக்குன்னு பார்த்தா
அதுல இருந்தது கொஞ்சோண்டு சாப்பாடும் கூடவே கொஞ்சம் ஊறுகாய் மட்டும்தான். அதை பார்த்து பாவம் ராமையா, ஐயோ கனகா, என்னை ஏமாத்திட்டியா? அப்ப காலையில நீ சொன்னது எல்லாமே நான் நிறைய வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவா? என் பசியோட விளையாடிக்கிட்டு இருக்கியா? என் பசி உனக்கு அவ்வளோ சின்னதா போச்சா? இந்த கொஞ்சோண்டு சாப்பாடை சாப்பிட்டா எப்படி எனக்கு பசி தீரும்? காலையில அவ்வளோ பாசமா பேசி நீ கட்டினது இதுதானா? ஐயோ கடவுளே! கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிச்சு என்ன புண்ணியம்? பொண்டாட்டி வயிறார சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாளே. இதுதான் என் தலையெழுத்து போல. ராமையா அந்த ஒரு கைப்பிடி சாப்பாடை பார்த்துக்கிட்டு தேம்பி தேம்பி அழுவும் போது அப்பதான் அந்த பக்கமா ஜமீன்தார் வந்தாரு. ராமையா தனியா உட்காந்து கண்ணுல இருக்கிற கண்ணீரை துடைக்கிறத அவரு கவனிச்சு பாசத்தோட வந்து அவன் பக்கத்துல உட்காந்து விசாரிச்சாரு. என்னடா ராமையா, சாப்பிட உக்காந்துருக்கியா? மதியத்துக்கு என்ன கொண்டு வந்த? நல்லா மனம் வந்துக்கிட்டு இருக்கே. எனக்கும் பசிக்குது. நான் இன்னும் வீட்டுக்கு போகல. எனக்கும் ஒரு வாய் கூட. அமிர்தம் மாதிரி இல்லை இருக்கும் என் நண்பன் கையால் சாப்பிட்டா. சின்ன வயசில் நாம் 2 பேரும் ஒன்றா தானே உக்காந்து சாப்பிடுவோம். ஐயா என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ பெரிய ஜமீன்தாரரு, நான் ஒரு ஏழை. நான் கொண்டு வந்த சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்றதா? ஐயோ, 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் வேண்டாங்க ஐயா, இந்த சாப்பாடு உங்களுக்கு வேண்டாம். டே ராமையா, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அது உண்மைதான். ஆனால் மனசுக்கு தேவை பணம் இல்லடா, நட்பு. உன்னை தவிர இந்த ஊரில் நல்ல நண்பன் எனக்கு யார் இருக்கா? நான் உனக்கு முதலாளியா இருக்கலாம், ஆனால் எனக்குன்னு நண்பன் ஒருத்தன் இருக்கான்னா அது நீ மட்டும்தானே. கலப்படமே இல்லாத உன் மனசு, சுயநலமே இல்லாத உன் குணம், இதை தவிர எனக்கு வேற என்னடா வேணும்? நீ கொடுக்குற சாப்பாடு அமிர்த மாதிரி தான் இருக்கும். கொடு, கொஞ்சம் சாப்பிட்றேன். ஐயோ ஐயா, இந்த பாசம் போதுங்க ஐயா. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். ஆனால் நான் கொண்டு வந்த எல்லாத்தையும் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் கூட நான் மிச்சம் வைக்கல, எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. டே ராமையா, நீ பொய் சொன்னினா உன் கண்ணு எனக்கு காட்டி கொடுத்துடும்டா. அதான் உன் கண்ணே சொல்லுதே நீ பசியோட தான் இருக்கன்னு. உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? உனக்கு நான் கொடுக்குற காசு பத்த மாட்டேங்குதா? பேசாம இன்னிலிருந்து உனக்கு சம்பளம் 5 ரூபாய் ஏற்றி கொடுக்கவா? ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க ஐயா, சம்பளம் சரியாக தான் இருக்கு. ஆனால் என் பொண்டாட்டியோட குணம் நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அது மாற போகிறதில்ல. வீட்டில் எல்லாம் இருந்தாலும் ஒரு வாய் சாப்பாடு உங்களுக்கு கொடுக்க முடியாத நிலமையில நான் இருக்கேன். ராத்திரி முழுக்க நான் கெஞ்சி கேட்டும் எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுத்து விட்டுருக்கா. சின்ன வயசுல இருந்தே அவ இப்படிதானா? என் தலையெழுத்து இவ்வளவுதாங்க ஐயா, என்னை இப்படியே விட்டுடுங்க ஐயா. என்னது, என்னோட நண்பனை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாளா உன் பொண்டாட்டி? நீ கவலைப்படாத, உன் பொண்டாட்டிக்கு நான் பாடம் கற்றுக் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போன ஜமீன்தார் ராமையாவை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு ராத்திரி அவருக்கு தூக்கமே வரல. தன்னுடைய நண்பன் பசியில தவிக்கிறத அவரால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்பதான் அவருடைய பொண்டாட்டியை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொன்னாரு. ஏம்மா, நம்ம ராமையாவை என்னால் பார்க்கவே முடியல. அவன் பொண்டாட்டியோட கஞ்சத்தனத்தால் கிட்டத்தட்ட எலும்பு கூடாவே மாறிட்டான். இன்னைக்கு வயல்ல அவன் கண்ணில் கண்ணீரை பார்த்து என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? நாம் அவ்வளவு காசு கொடுத்தாலும் அவன் பொண்டாட்டி என் நண்பனை பட்னியாக தான் போட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாகணும். ஆமாங்க, மனுஷங்க பணத்துக்கு ஆசைப்படலாம், ஆனா வயிற்றுக்கு சாப்பாடு போடலன்னா தப்பு. ஒரு பொண்ணால தான் புரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு அவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுங்க. அந்த கனகாவுக்கு நான் பாடம் கற்றுக் கொடுக்குறேன். பார்க்கலாம் அவ இப்படியே எத்தனை நாள் இருப்பாங்கிறத. அப்படி ஜமீன்தார் தம்பதிகள் வந்து ராமையாவையும் கனகாவையும் அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு வர சொன்னாங்க. கனகா விருந்துன்னு கேள்விப்பட்ட உடனே ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அவங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே அவளுக்கு மயக்கமே வந்துருச்சு. அங்க வடை பாயசத்தோட 100 விதமான உணவுகள் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. கனகம்மாவுக்கு வாயெல்லாம் ஊறிச்சு. வயிறார அந்த விருந்து சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட அவளுடைய கஞ்சத்தனம் அவளை விட்டு போகல. ஏதாவது போகும்போது கையில கொடுப்பாங்களோ அப்படின்னு ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தா. ஏங்க, சாப்பாடெல்லாம் நல்லா தான் போட்டாங்க, ஆனா போகும்போது கையில ஏதாவது கொடுத்து அனுப்புற பழக்கம் இருக்கா இவங்களுக்கு? அப்பதான் ஜமீன்தார் அம்மா ஒரு பணப்பையை எடுத்துக்கிட்டு கனகா கிட்ட வந்தாங்க. கனகா, உன் புருஷன் பல வருஷமா நம்பிக்கையா எங்க கிட்ட வேலை பாக்குறான். அவனுடைய விசுவாசத்துக்கு நாங்க சந்தோஷப்பட்டுதான்
இந்த 1000 ரூபாவை உங்களுக்கு பரிசா கொடுக்கறோம். இந்தா இத வாங்கிக்கோ. அத கேட்டு கனகா ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் ஆச்சரியமா நின்னுக்கிட்டு இருந்தா. 1000 ரூபாவா? உண்மையாவா அம்மா? இத்தனை நாளா ஒத்த ரூபாவை எடுத்து வைக்கவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ 1000 ரூபாவா அப்படின்னு கேட்டா. ஆனா ராமையா மட்டும் பதட்டமா, ஐயா என்னங்க ஐயா இது? எங்களுக்கு எதுக்குங்க ஐயா இவ்வளோ பணம்? இவ்வளோ பணம் எங்களுக்கு தேவையில்லையே. ராமையா, கஷ்டப்படுறவனுக்கு அதுக்கான பலன் கிடைக்கணும். இப்போதைக்கு இந்த பையை எடுத்துக்கிட்டு போ. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இதை ஏன் கொடுத்தேன் அப்படின்னு உனக்கு தெரிய வரும். கனகா ரொம்பவும் சந்தோஷமா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. ஆனா அன்னைக்கு ராத்திரியில இருந்து அவ ஒரு நரகத்தையே பார்க்க ஆரம்பிச்சான். அவ்வளவு பணத்தை எங்க பத்திரமா வைக்கிறது? ஒருவேளை திருடனுங்க வந்து திருடிக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சே அன்னைக்கு ராத்திரி அவ சாப்பாடு கூட செய்யல. ஏன் கனகா, அவ்வளோ பணம் கிடைச்சும் இன்னைக்கு நீ சமைக்கவே இல்லையா? என்னால் பசியை தாங்க முடியல. ஏங்க இப்ப சமைக்கணும்னா சமையல் அறைக்குள்ள போகணும். இந்த பணமுட்டியை இங்க வச்சுட்டு நான் சமையல் அறைக்குள்ள போனா அந்த நேரம் பார்த்து திருடனுங்க யாராச்சும் வந்து இந்த பணத்தை திருடிக்கிட்டா என்ன பண்றது? இன்னைக்கு அப்படியே தூங்குங்க, நான் காவல் காக்குறேன். இவ்வளவு பணம் இருந்தும் மறுபடியும் அதே கஞ்சி தானா கனகா? இந்த பணம் சந்தோஷத்தை கொடுக்கணும் பார்த்தா நரகத்தை எல்லாம் கொடுக்குது. அடுத்த நாள் காலையில ராமையா எப்பவும் போல வயலுக்கு போனான். வீட்ல தனியா இருக்க தயங்கிக்கிட்டே கனகாவும் இந்த தடவை வயலுக்கு வந்தா. அவ வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மனசெல்லாம் அந்த பணப்பையில தான் இருந்துச்சு. ஏங்க ஜமீன்தாரைய நமக்கு 1000 ரூபாய் கொடுத்த விஷயம் ஊர்ல யாருக்கும் தெரியாதுல்ல? ஏன் இப்படி கேட்குற கனகா? ஒன்னும் இல்லைங்க, அவள பணத்தை வீட்ல அப்படியே வச்சுட்டு வந்துட்டேனா யாராவது திருடிக்கிட்டு போயிடுவாங்களோன்ற பயம்தான். அந்த 1000 ரூபாயில இருந்து 1 ரூபாய் செலவு பண்ணணும்னாலும் கூட எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். 1 ரூபாய் குறைஞ்சாலும் அதோட கனம் குறைஞ்சு போயிடும்ல. பல நாட்களாவே கனகா சரியா சாப்பிடல, சரியா தூங்கல. எப்பவுமே அந்த பணப்பைய பக்கமே தான் பாத்துக்கிட்டு இருந்தா. திருடனுங்க வரானுங்களோ என்னமோ அப்படின்னு எப்பவுமே பயந்துகிட்டே இருந்தா. நேரத்துக்கு சரியா சாப்பிடாம நேரத்துக்கு சரியா தூங்காம பாவம் கனகா ரொம்பவும் மெலிஞ்சு போயிட்டா. எலும்பு கூட மாறின தன்னுடைய பொண்டாட்டிய பார்த்து ராமையாவுக்கு மனசு கேட்கல. இங்க பாரு கனகா, உன் கஞ்சத்தனம் இப்ப பேராசையா மாறி இருக்கு. அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்காக நீ சரியா சாப்பிடக்கூட மாட்டேங்கிற, தூங்கவும் மாட்டேங்கிற. இந்த பணம் நம்மள கொன்னுடும் போல. ஏங்க என்ன மன்னிச்சிடுங்க. இந்த 1000 ரூபாய் வந்த நாள்ல இருந்து எனக்கு சந்தோஷம் இல்ல, என் மனசுல நிம்மதி இல்ல. எப்ப எந்த திருட வந்து இதை திருடிக்கிட்டு போவானோ அப்படிங்கிற பயமே என்னை இப்படி எலும்பு கூட மாத்திடுச்சு. எனக்கு இந்த பணம் வேண்டாங்க, இதை கொண்டு போய் ஜமீன்தார்கிட்ட அப்படியே கொடுத்துருங்க. உடனே ராமையா அந்த பணப்பைய எடுத்துக்கிட்டு ஜமீன்தார பார்க்க வந்தான். ஜமீன்தார் கிட்ட அந்த பணப்பைய கொடுத்துட்டு ராமையா ஜமீன்தார் கிட்ட, ஐயா இந்தாங்க ஐயா, நீங்க கொடுத்த 1000 ரூபாய், இதை நீங்களே வச்சுக்கோங்க. இதால என் வீட்டு நிம்மதி போயிடுச்சு. ஆனா என் பொண்டாட்டியை திருத்த தான் இப்படி பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ அவ முழுசாவே மாறிட்டா. பாத்தியா ராமையா, இப்ப தெரியுதா இந்த பணத்தை உனக்கு ஏன் கொடுத்தேன் அப்படின்னு? பணங்கிறது நம்முடைய தேவைக்காகத்தான், அதுவே பயமா மாறக்கூடாது. தேவைக்கு பயன்படாத பணம் நம்முடைய மண்ணுக்கு சமம். இப்போ உன் பொண்டாட்டி மாறி இருக்கான்னு சொன்னியே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஐயா நீங்க உண்மையிலேயே பெரிய மனுஷன். உங்க காலில் விழுந்து கும்பிடணும் போல இருக்கு. இன்னைக்கு என் பொண்டாட்டி முழுசா மாறி இருக்கா. நான் இனிமே பட்டினியா இருக்க மாட்டேன். அன்னையில இருந்து கனகா அவனுடைய கஞ்சத்தனத்தை நிரந்தரமா விட்டுட்டான். புருஷனுக்கு வயிறார ஆக்கி போட்டுக்கிட்டு இருந்தான். கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர ஆம்பளைக்கு வயிறார சாப்பாடு போடுறதுலதான் உண்மையான பொண்டாட்டியோட சந்தோஷமே இருக்கு அப்படிங்கறத அவ புரிஞ்சுக்கிட்டான். கஞ்சத்தனம், பேராசை இது ரெண்டுமே கலந்துச்சுன்னா அது நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடும். கஞ்சத்தனம் நமக்கு எதிரி தான்.